என்னடி ஒத்த ரோசா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பெருசா ஏதோ வந்து இறங்குன மாதிரி இருந்தது. என்னது வாங்கியிருந்தியே? ஆமா முடியுமா, நானும் பார்த்தேன் பத்துக்க. ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா ஏதோ ஒன்று நல்லா பெருசா இறங்கிச்சே. ஆமா, உங்கள் வேலைக்கு இதே தானே வேலை. அடுத்த வீட்டுல என்னெல்லாம் வந்து இறங்குது என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரே இப்படி பார்த்துட்டு திரியறது தானே உங்களுக்கு வேலை. எப்பா, எனக்கு இதான வேலை. ஒவ்வொருத்தி வீட்டுல போய் வேலை பார்க்கறது. தலைக்கு குடிச்சு அதனால தலையை காய வைக்கணும்னு வெளியே வந்து நின்னேன். அப்பதான் உன் வீட்டுல வந்து இறங்கிச்சு. அதான் என்னன்னு கேட்டேன். ஏமா கேட்க கூடாதுன்னு சொல்லிருமா, நான் ஒன்னும் கேட்கல. ஏ ஒத்தரோசா, என்னடி வந்து இறங்கிச்சு சொல்லுடி. இந்த ஆளாளுக்கு என்ன கேள்வி கிட்டே சாவடிச்சிருவாளுவ. அடியே, அது வெயில் ரொம்ப அடிக்கல. ஆமா அடிக்கி. அதுக்கு என்ன ஏசியா வாங்கியிருக்கா? ஆமா ஆமா, ஏசி வாங்குறாவ. ஏசி வாங்குறதுக்கு 40,000 ரூபாய் வேணும். சும்மா நினைச்சிட்டு அடிக்கியோ ஏசி வாங்குறதெல்லாம்? என் பிரியம் சம்பாத்தியத்துக்கு 1 வருஷம் சம்பாத்தியம் பண்ணாதான் ஏசியை வாங்க முடியும். அப்ப வேற என்ன வந்து இறங்கிச்சு? வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஒரே வெக்கையா இருக்குன்னு அதான் எங்க வீட்டுக்காரங்க சீட்டுக்காரன் இருக்கான் தெரியுமா, அவங்கிட்ட ஏர் கூலரை கொண்டு வர சொன்னாங்க. அவன் தான் வந்து இறக்கிட்டு போறான். அப்படியே உத்தரவுசா, எங்களுக்கும் ரொம்ப வெயிலாதான் இருக்கு. அப்ப அடிக்கடி நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்துடலாமோ? ஆமா, இவ்வளவு சும்மா ஒரு குழம்பு வச்சாலே 1000 நேரம் வீட்டுக்கு வருவாள். இதுல ஏர் கூலர் வேற வாங்கிட்டோம்னு சொல்லிட்டோமா, இன்னும் ஒரே நம்ம வீட்டுல தான் வந்து கிடப்பாளுவ. கதவை பூட்டிட்டு என்ன உள்ள இருந்துக்கிடணும்ப்பா. கூப்பிட்டாலும் சத்தம் கொடுக்க கூடாது, ஐயோ அம்மானாலும் சத்தம் கொடுக்க கூடாது. என்னடி ஏதோ யோசிச்ச மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல முடியுமா, சும்மாதான். ஏ ஒத்தரசா, ஏர் கூலர் நல்லா இருக்கா? யூஸ் பண்ணி பாத்தியா? செல்லத்தாய்க்கோ, நான் இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல பாத்துடுங்க. எனக்கு அது எப்படி பண்ணணும்னே தெரியல. அது உள்ள ஏதோ தண்ணி கிண்ணிலாம் ஊத்தணுமாமே. எல்லாம் என் வீட்டுக்காரனே பாத்துக்கிடுவாங்க. சரி ஒத்தரசா, நீ பாத்துட்டு சொல்லு. நல்லா இருந்தா சொல்லு, நானும் ஒன்று வாங்கி போடுவேன்ல. எனக்கு ஒரே வெக்கையா தான் இருக்கு பத்துக்க. முதுவெல்லாம் ஒரே புண்ணு புண்ணா வருது வெயிலுக்கு. எக்கோ சீக்கிரம் வாங்கி போடுங்கக்கோ. அப்பதான் உங்க வீட்டுல ஒரு நாள், ஒத்தரோசா வீட்டுல ஒரு நாள்னு வந்து வந்து இருக்க முடியும். எங்களுக்கு வெயில் இருக்க முடியல. ஓசிலன்னா தான் அவ்வளோ ஆட்டிட்டு வந்துருவீல்ல. என்னடி இப்படி சொல்லிட்டா? நீ வாங்கி வச்சிருக்கா, வேற நாங்க வராம வேற யாரு வருவா? ஆமா, நீங்க வந்து வந்து ஏர் கூலர்ல இருப்பியே. கரண்ட் பில் யாரு? உங்க அப்பன் கட்டுவானா இல்ல உங்க தாத்தன் கட்டுவானா? எங்க அப்பன் தாத்தாலாம் உன் வீட்டுக்கு எதுக்கடி கரண்ட் பில் கட்டணும்? நீ தான் கட்டணும், வேற நாங்களா கட்டுவோம்? இது மட்டும் நல்ல வக்கனையா பேசு. என்னங்கடி எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இங்க தானே இருக்கோம். பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா நீதான் பெரிய கூமுட்டைன்னு தெரியுது. மூடிட்டு இரு. ஏ செல்லத்தாய்க்கா, நொங்கு சாப்பிடுவோமா? என்னடி திடீர்னு வந்து நொங்கு சாப்பிடுவோமான்னு கேட்கா? நொங்கு எதுவும் வாங்கி வச்சிருக்கேன் என்ன? நொங்கு நாளா வாங்கி வைக்கிறக்கோ, போய் பனை மரத்துல வெட்டி தான் சாப்பிடணும். ஐயே, இது என்னடி கதையா இருக்கு? யார் வீட்டு பண மரத்துல? அதெல்லாம் எனக்கு தெரியலக்கோ. ஐயே, இது என்ன நல்ல கதையா உள்ள இருக்கு? யாரு பண மரம் தெரியலையே, போய் நொங்கு வெட்டி திங்கணுமா? எதுக்கு? அந்த பண மரத்துக்கு சொந்தக்காரி நம்மள வந்து வெட்டுறதுக்கா? ஏ இழுவே, அந்த ஆளு இழுத்துட்டே போவாத. நான் சொல்ற கதையை முழுசா கேளு. சொல்லி தொலை. செல்லத்தாய்க்கோ, எங்க நெட்ட மாமா தான் சொன்னாவ. அவிய ஃப்ரெண்டு பனைமரம் ஒண்ணு இருக்கான், அதான் அங்க காய்ச்சி கிடக்கு போல. அதான் எதாவது நொங்கு வேணா வெட்டி தின்னுக்க அப்படின்னாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதான் நீங்களா வரியலா, போய் வெட்டி தும்போம். நீ சொல்றதெல்லாம் நல்லாதான் சொல்ற, ஆனா உன்னை நம்பி வர்றதுக்கு தான் பயமா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, நான் வரேன்டி. நொங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதானே, ஏன் 4 முடி நீ தான் வருவேன்னு எனக்கு முதல்லயே தெரியுமே. ஐயே, நம்மள விட்டு போனாலும் பேர் வாழ்ல, நம்மளும் வரோம்னு சொல்லிடுவோம். சின்ன பொண்ணு, நானும் வரேன் பத்துக்க. வாங்கடி எல்லாரும் போவோம். யாரையும் விட்டுட்டுலாம் போக மாட்டேன். எல்லாரையும் சேர்த்து தான் கூப்பிடுறேன். வாங்க மொத்தமா போவோம். எல்லாரும் இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். செல்லத்தாய்க்கோ, அவ கூப்பிடுறாள, நம்ம போய் தின்னுட்டு வந்துருவோம்க்கா. இப்படி எங்கேயாச்சும் தின்னாதான் உண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு எங்க நொங்கு கிடைக்க போகுது? அட நீ வேற, இவளை நம்பி எப்படி போறது? இப்ப ஃப்ரெண்டு பணமரம் பா, எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு யாருன்னே தெரியாது. தெரியாத பணமரம் பா, அப்புறம் நம்ம மாட்டி அடி வாங்க முடியாதுடி. எக்கோ, அவ இந்த விஷயத்துல எல்லாம் போய் சொல்ல மாட்டாக்கா. வாங்க நம்ம போவோம். ஐயே, இவ என்ன அறுவாளத்துக்கிட்டு வந்து இருக்கா? ஐயே, யார வெட்ட போறா? என்ன சில தயக்கா இப்படி பயந்து கிடைக்கியன்னு உங்க வெட்டுறதுக்கு அருவா வேணும்ல, அதை எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி. சரி வாங்கக்கோ, சீக்கிரம் போவோம், போய் தின்னுட்டு வருவோம். வாங்க, நொங்காச்சும் போய் தும்போம். ஏ சின்ன பொண்ணு, இதுவாடி அந்த பணமரம்? ஆமா முனியம்மா. ஏ சின்ன பொண்ணு, பணமரத்துல ஏறி யாரடி நொங்கு வெட்டுவா? அதான் நான் இருக்கேன்ல, மேல இருந்து வெட்டி போடுறேன். என்னடி சொல்ற? உனக்கு மரம்லாம் ஏறி வெட்ட தெரியுமா? என்ன சில தயக்கா இப்படி சொல்லிட்டியே? நான் செய்யாத வேலையே கிடையாது, எல்லா மரத்துலயும் ஏறுவேன். நீதான் சரியான குரங்கு பய உள்ளையாச்சே. வேற நீ மரத்துல ஏறாம வேற என்ன பண்ணுவா? இருடி இரு, நொங்க வெட்டி உன் தலையிலே போடுறேன். ஐயோ எம்மா. உனக்கு நல்ல தேவைதான் நொங்க வெட்டி என் தலையிலே போடுறேன்னு. அதான் கடவுளா பார்த்து உன் தலையில போட்டிருக்காரு. என்னது கடவுள் போட்டாரா? ஆமா, கடவுளுக்கு இதான் வேலை. இது என்ன நம்ம பணமரத்துக்கு கீழே இத்தனை பொம்பளை ஆட்கள் வந்து கிடக்காளுவே? என்ன விஷயம்னு தெரியலையே. ஒருவேளை நொங்கு எதுவும் திருட வந்திருப்பாளுங்களோ? ஐயே, என்ன எதுவும் தெரியல, கூட்டமெல்லாம் வந்திருக்காளுவே. நம்ம வேற இப்பதான் ஒண்ணுனா வெட்டி போட்டு கிடக்கும், அந்தால எடுத்துட்டு ஓடிடக்கூடாது. சரி பாப்போம் என்னதான் பண்றாள்வன்ட்டு.
ஏ சின்ன பொண்ணு, இந்த நொங்க பார்த்தனாக்கி யாரோ வெட்டி போட்ட மாதிரி இருக்குடி, மேல இருந்து உளுந்த மாதிரி இல்ல. என்ன ஒத்தரோசா சொல்ற? ஐயா, அப்ப மேல யாராச்சும் ஏறி இருக்காவளோ பாருங்க என்ன ஏதுன்ட்டு. ஏன் கண்ணு கட்டின தூரம் வர ஒருத்தரும் இல்லையே. ஏ சின்ன பொண்ணு நல்லா பாருடி, மேல ஒருத்தி உட்கார்ந்து அவளுக்கு வெட்டி போட்டுட்டு கிடக்கான். என்னடி சொல்ற? யார் பனைமரத்துல யார் ஏறி வெட்டி போடுறது? அவன் ஆமா சின்ன பொண்ணு, என் கண்ணுக்கு ஒருத்தன் தெரியறான் பாத்துக்க. மூஞ்சி ஃபுல்லா தாடியா வச்சிருக்கான், மேல ஏறி வெட்டிட்டு இருக்கான் பாரு. கையில ஒரு பெரிய அருவா வேற வச்சிருக்கான். ஆமா, அருவா வச்சா நம்ம பயந்துடணுமோ? என் கையில இருந்தா அருவா இருக்கு, அவன் வந்தா அவனை கொத்தி விடுவேன் குத்தி. என்ன தைரியம் இருந்தா நம்ம பனைமரத்துல ஏறி அவன் நின்று நொங்க வெட்டிட்டு இருப்பான். ஏடி அது என்ன ஓம் பனைமரமா? உனக்கு தெரிஞ்சவே பனைமரம் தானே. ஏன் முக்காடு கிளவி நீ வாய மூடு. யார் பனைமரமா இருந்தா என்ன? நம்மள தானே பறிக்க சொல்லியிருக்காவ, வேற என்ன இவன் வந்து இங்க நின்று பறிச்சுட்டு கிடைக்கும்? யோ கோணமாட்ட, கீழே இறங்கியா? யோ தலப்பாக்கட்டு, இப்ப நீ இறங்குறியா இல்ல நான் மேலே ஏறி வரவாயா? ஐயா என்ன இந்த பொம்பளைங்க அவ்வளவு கீழே இருந்து கத்திட்டு கிடக்காலுவே, நம்மளதான் இறங்குன்னு சொல்றாளுன்னு நினைக்கேன். ஐயா இவளுக்கு ஒரு வேலையே இல்ல. திரும்ப இப்ப இறங்கணும்னா மேல இன்னும் நிறைய நொங்கு கிடக்காது, அவளுக்கு வெட்டி போடணும். திரும்ப ஏறிட்டு எத்தனை தாட்டி இறங்க. பேசாம வெட்டி போடும் வந்து கொலையையும். ஐயோ அம்மா, என் தலையிலேயே போட்டானே. ஏ சின்ன பொண்ணு, மேல இருக்க மண்டையும் வேணுனே வெட்டி வெட்டி போடுறான்டி. ஐயோ அம்மா, தலைவலிக்குதே. சின்ன பொண்ணு அவனை விடாதடி. ஏ பிளஸ்ஸர் மண்டையா, இப்ப நீ இறங்குறியா இல்ல அருவாளை தூக்கி எறியட்டுமா? நாங்க சொல்ல கேட்காம வெட்டி போட்டுட்டு இருக்கோம். இது என்ன உங்க அப்பா வீட்டு மரமா இல்ல உன் வீட்டு மரமா? ஐயா இவன் என்ன சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல, அருவாளத்துக்கு மேல இருவீங்க. இது என் மரம் தானே, என் பழ மரத்துல நொங்கு வெட்டுறதுக்கு நான் எவ்வளவு கேட்கணும்? இவங்க எப்படி கத்திட்டு இருக்காளுவே. நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தானே வேலைக்காவது கீழே இறங்கி என்ன ஏதுன்னு கேட்ட வேண்டியதுதான். ஒரே தொல்லை பண்றதுக்கு தான் வந்து சேர்றாளுப்பா. இன்னும் இறங்கிட்டு திரும்ப ஏறணும். சரசம் பண்றதுக்கு தானே வராளுங்க. இறங்கி தொலைவும், அப்பதான் என்ன ஏதுன்னு கேட்க முடியும். யோ தலப்பாக்கட்டு, இறங்குயா இறங்கு, உன்னை அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். என்ன அந்த பொம்பளை ஓவரா சவுண்ட் விட்டுட்டாக்கா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல போலயே. யோ தாடிக்காரா, வாயா வா. என் தலையிலேயே நொங்க வெட்டி போடுற, உனக்கு என்ன பண்றேன் பாரு. யோ தாடிக்காரா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் பனைமரத்துல நீ எப்படியா ஏறுறது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த அருவாளை வச்சு உன் தலையை சீவி எடுத்துருவோம் பாத்துக்க. என்னமா பேசிட்டு இருக்கா? இதுக்கு ஏன் பனைமரம், அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா ஏறி வெட்டிட்டு இருக்கேன். என்னது ஓன் பனைமரமா? ஆளுக்கு இப்படிதான் கிளம்பி இருக்கீங்களோ? சும்மா ரோட்டு ஓரத்துல ஒரு பனைமரம் நின்ற கூடாது, உடனே ஏன் பனைமரம் ஓன் பனைமரம்னு வந்துருவானுங்க. இது ஏன் பனைமரம், நான் உங்க விட்டுதுங்களான்னு நான் வந்தா நீ எனக்கு முன்னாடி ஏறி கிடைக்கியோ? ஏமா என்ன எதுன்னு தெரியாம ஒழுங்கா பேசாதீங்க. இது ஏன் பனைமரம் தான், நீங்க ஏதோ மாத்திக்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கேன். ஏ சின்ன பொண்ணு விடுடி, நான் பாத்துக்கிறேன். யோ என்னது, நாங்க மாத்தி வந்தோமா? ஏமா ஒழுங்கா விசாரிச்சுட்டு வாங்கம்மா, சும்மா இங்க நின்னு கத்திட்டு நடக்காதீங்க. ஏ சோப்புடப்பா மண்டையா, நாங்க கீழே இவ்வளவு பேர் நிக்கோ, நீ உன் இஷ்டத்துக்கு நொங்க வெட்டி வெட்டி போடுற. ஏன் எங்க மண்டலம் வீங்கணும்னு பாத்தியோ உன்ன? ஐயய்யே, என்ன இந்த ஒத்தரோசா பேசிட்டே இருக்கும்போது ஒரு அரை அரைஞ்சிட்டா? ஐயையோ, என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. ஏமா என்னமா நினைச்சிட்டு இருக்கா? பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கிற, வெக்கமான உனக்கு அசிங்கமா இல்ல? இப்படியே உங்க வீட்டுல சொல்லி தந்து வளர்த்தாங்க. யோ கிழட்டு பயலே, எங்க வீட்டெல்லாம் பத்தி பேசுற அவ்வளவுதான் பாத்துக்க. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என் வீட்டு மரம்னா யாரா கேட்கல, இது ஏன் பனைமரம். யோ இந்த அரை ஓன் பனைமரமா ஏன் பனைமரமா அதுக்கு உழல. ஏன் மண்டையில நொங்க வெட்டி போட்டால அதுக்குதான் இந்த அரை. ஏமா உங்களுக்கு தான் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா? நான் மேல இருந்து நொங்கு வெட்டிட்டு இருக்கேன் தெரியுது, இஷ்டத்துக்கு பனைமரத்துக்கு கீழே வந்து நின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வெட்டி போடுறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும், இல்லன்னா ஆளுக்கு அவனு வெட்டி போடாம இருந்திருக்கணும். சரி காலங்கத்தால யார் முந்திரி முடிச்சேன்னு தெரியல, இதுங்க கிட்ட வந்து போராட வேண்டியதா இருக்கு. யோ பிளஸ்ஸர் மண்டை, நீ ஓவரா பேசுறியா? உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னை அந்த ஆளை 2 திட்டிட்டு விட்டுலான்னு பார்த்தேன், இனிமேட்டு உன்னை விடக்கூடாது. அடியே சின்ன பொண்ணு, என்னடி பண்றியே? பிரச்சனை வேண்டாண்டி, விட்டுறடி. அதெல்லாம் முடியாதுக்கோ. வேற என்னடி பண்ண போற? என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன் ஒத்தரோசா, அவன் கைய கால பிடிடி. ஏன் முக்காடு முடியுமா? 2 பேரும் வாங்கடி, இவன் கைய கால பிடிங்கடி, அந்த மரத்துல பிடிச்சு கட்டுவோம். சீ இவ்வளவு பொம்பளை இல்லடா. தா ஓடுறான் பாரு, பிடி. விட்டுறாதீங்கடி, அந்த மரத்துக்கிட்ட அப்படியே கூப்பிட்டு வாங்க, வச்சு கெட்டிடுறேன். யோ தாடிக்காரா, சின்ன பொண்ணுட்ட இருந்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஏமா விடுங்கம்மா, அவ்வளவு வர விடுங்கம்மா. சே இப்படி பிடிச்சிருக்கிய, விட்டு தொலைங்க. ஆமா, உன்னை விடுறதுக்கு தானே பிடிச்சிருக்கோம். உன்னை கெட்டி வைக்காம நீங்க அடிக்காம விட மாட்டோம். ஏ வேணாம்டி, விட்டுருங்கடி, பாவம்டி. அதெல்லாம் ஒன்னும் பாவம் இல்லக்கா. இவன் நம்ம பனைமரத்துல ஏறி நொங்க பறிச்சதும் இல்லாம என்ன வாய் பேசுறான் பாருங்க. நல்லா பிடிச்சுக்கிடுங்கடி, கைத்தை போட்டு கெட்டுறேன். நல்லா கட்டிட்டேன், இனிமேட்டு நீ இதுலயே தான் கடக்கணும். சின்ன பொண்ணு, இவன் கட்ட அவுக்கே கூடாதுடி, இப்படியே கடந்து சாவட்டும் அந்த வெயில்ல. ஆமா உத்தரசா, நான் அப்படிதான் பண்ணலாம்னு இருக்கேன். இவனுக்குலாம் இப்படி பண்ணாதான் அறிவு வரும். ஏமா நீங்கள் வேணா ரொம்ப தப்பு பண்றீங்கம்மா. இது ஏன் மரம் யாராவது கேக்கீங்களா? யோ நீ ஓவரா பேசுற பாத்துக்க, திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஏ சின்ன பொண்ணு, இவன் ரொம்ப வாய் பேசிட்டே இருக்காண்டி, கரிச்சு பேதா இருந்தா வாயில அமுக்கி வச்சிரு. இருட தலைப்பாக்கட்டு வரேன்.
ஏ முக்காடு உன் பின்னாடி வெளியே ஏதோ ஒரு பேப்பர் கிடக்கு பாரு, அது கேடு இவன் வாய்க்குள்ள வச்சு அமுக்குவோம். சரி சின்ன பொண்ணு தான் எடுக்கிறேன். ஏமா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிய? நான் சொல்ல சொல்ல ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிய. பிறகு ரொம்ப கஷ்டப்படுவீங்கம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. யோ நாங்க கஷ்டப்படுறோமா இல்ல நீ கஷ்டப்படுறியான்னு பாத்துருவோயா. ஏ சின்ன பொண்ணு வேண்டாண்டி, ஏதாவது பிரச்சனை எல்லாம் ஆயிர போது விடுடி. இவன் பேசுற வாய்க்கு இவனால சும்மா விடக்கூடாதுக்கோ. எனவே இதான் உன் நிலைமை. ஐயோனால முடியாது, அம்மானால முடியாது. அடியே நான் மேல ஏறி நொங்க வெட்டி போடுறேன், நீங்க பாத்துக்கிடுங்க இவனை. சரி சின்ன பொண்ணு நீ வெட்டி போடு, நான் பாத்துக்கிறேன். இவன் மண்டையிலே பார்த்து வெட்டி போடு. இந்தா போடுறேன், இவன் மண்டையில தான் வெட்டி போடணும்னு இருக்கேன். ஐயோ ஐயோ இன்னைக்கு சரியான என்டர்டைன்மெண்டாலாம் இருக்கு. அட என்ன இளவு இப்படி சொல்லிட்டு இருக்கா? நானே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கேன். பாவம் எந்த ஒரு காரையும் தெரியல, ஏதாவது பிரச்சனை வந்துடாமடி. எக்கோ அதெல்லாம் சின்ன பொண்ணு பாத்துக்கிடுவா. இந்த அருவாளை எங்க வச்சேன்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு தான் கீழே கிடக்கு பாரு. எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு இந்த அருவாய் வச்சு ஒரு போடு போட்டுலான் தான் இருக்கேன். சரி நாங்க வெயிலுக்கு நல்லா இதமா நொங்கு குடிக்கலான்ட்டு வந்தா இங்க வந்து நீ 7:30 இழுத்து நடக்கியோ. இரு நீ நல்லா பாரு, நாங்க நல்ல நொங்க வெட்டி திங்கோம். ஏ சின்ன பொண்ணு மரத்துல ஏறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் பஸ்ரியா, ஹாய் ரவுதர், ஹாய் கனி, ஹாய் மகேஸ்வரி, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் தீபிகா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் தனுஷ் குரு, ஹாய் கார்த்திகா, ஹாய் சந்திரா, ஹாய் சந்தியா, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் சிவா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.